ஹாய்ங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பரா இருக்கேன். இந்த வீடியோல நான் உங்க கூட ஷேர் பண்ணக்கூடிய படம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கரகாட்டக்காரன். இது ஓல்டு சினிமாஸ். இந்த சீரிஸ் நான் பண்றதுக்கான ஒரே காரணம், வெறுமனே சினிமாக்களை மட்டுமே நாம நினைவு கூறாம, நாம எதையெல்லாம் கடந்து வந்திருக்கோம், நாம எதையெல்லாம் இழந்திருக்கோம், நாம எதிலெல்லாம் முன்னேறி இருக்கோம் அப்படிங்கிறது ஒரு சினிமாவ பார்க்கும்போதே தெரியும். அந்த வகையில நான் இந்த சினிமாவ பார்க்கும்போது எனக்கு தோணுன விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மாட்டு வண்டிகள். குடகு வலை காட்டில் வரும்னு ஒரு சோக பாட்டு வரும். அதில் ஃபுல்லாக கூண்டு மாட்டு வண்டிகள் வரும். இந்த தலைமுறை அறியாத ஒரு வாகனம்னா கூண்டு மாட்டு வண்டிகள். மாட்டு வண்டிகளே இன்னைக்கு யாரும் அதிகமாக பார்க்கறது கிடையாது. மார்க்கெட் சைடில் ஏதாவது ஒன்று ரெண்டு பார்த்தா தான் உண்டு அப்படிங்கிற சுச்சுவேஷன் தான் இருக்குது. கோயம்புத்தூரில் இங்கே பிரகாசம் தள்ளு வண்டிகள் நிறைய இருக்கும். கை வண்டிகள் சந்தையில் மட்டும்தான் இருக்குது. ஒரு காலத்தில் கோயம்புத்தூர் மாதிரியான இந்த பெரும் நகரத்தில் மாட்டு வண்டிகள் அப்படிங்கிறது சரக்கு போக்குவரத்தாகவே இருந்துச்சு. வீடு மாத்துறதா இருக்கட்டும், அதுவும் கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் பஞ்சு குடோன் தான் ஜாஸ்தி. பஞ்சு மூட்டைகளை எடுத்துகிட்டு போகிறது அது மாதிரி இருக்குது. காலப்போக்கில் கோயம்புத்தூரோட முகம் மாற ஆரம்பிச்சது. மில்கள் மூட ஆரம்பிச்சன, குடோன்கள் காணாமல் போன, கூடவே மாட்டு வண்டிகளும் காணாமல் போன. நமக்கு பயன்படாத எந்த உயிரினத்தையும் நாம் விட்டு வைப்பது கிடையாது. ஸோ நம்ம கண்டுகொள்ளாமல் போன மாடுகள் இன்று அடிமாடுகளாக மட்டுமே பயன்படுத்தப்படுகின்றன. பசுமாடுகள் பாலுக்காக மட்டுமே பயன்படுத்தப்படுகின்றன. அப்படிங்கிறது மனிதன் இந்த பூமியின் மீது, இந்த பிரபஞ்சத்தின் மீது செலுத்தக்கூடிய ஆதிக்கம் தான். ஓகேங்க, அதை பற்றி பேச வேண்டாம். அது மானுடம் என்றதில் பேசுவோம். இது சினிமா அப்படிங்கிறனால சினிமாவில் பார்க்கும்போது யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த படம் கிட்டத்தட்ட ஓடின வேகத்தை பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒரு படம் 25 நாள் ஓடிச்சுனாலே பயங்கரமான பிளாக் பஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் இந்த படம் ரிலீஸ் ஆன எல்லா தேட்டர்லையுமே 100 நாள் ஓடிச்சு. 23 தேட்டர் வரைக்கும் 175 நாட்கள் ஓடி இருக்கு. அதுக்கப்புறமா 7 தேட்டரில் ஒரு வருஷம் ஓடி இருக்கு. மதுரை மீனாட்சி பாரடைஸ் தேட்டரில் இந்த படம் 425 நாட்கள் ஓடி இருக்கு. யோசிச்சு பாருங்க, இவ்வளோ பெரிய பம்பர் ஹிட். இந்த படம் தயாரிக்கும் போது 40 லட்சம் ரூபா தயாரிப்பு. கிட்டத்தட்ட 37 வருஷத்துக்கு முன்னாடி 40 லட்ச ரூபா அப்படிங்கிறது பெரிய அமௌண்ட் தான் தயாரிச்சிருக்காங்க. ப்ளஸ் அந்த படம் ரிலீஸ் ஆகி ஓடி ப்ரொடியூசருக்கு கையில் கிடைச்ச தொகை பார்த்திங்கன்னா 5 கோடி ரூபாய். 8 மடங்கு அதிகம் லாபம் கிடைச்சிருக்கு. இது போக தியேட்டருக்கான ஷேர்ஸ் இருக்குது, டிஸ்ட்ரிபியூட்டருக்கான ஷேர் இருக்குது, கவர்மெண்ட்டுக்கான டேக்ஸ் இருக்குது. அது போகத்தான் இவருக்கு அவ்வளோ லாபம் கிடைச்சிருக்கு. அந்த அளவுக்கு படம் ஓடி இருக்கு. அன்றைக்கெல்லாம் டிக்கெட் விலை அதிகபட்சமே 10 ரூபா தான். செகண்ட் ரிலீஸ், தேர்ட் ரிலீஸ் இந்த மாதிரி ரன்னிங்கில் தேர்ட் ரன் அப்படி போடும். அங்கெல்லாம் 1 ரூபா, 1.5 ரூபா, அதிகபட்சம் 3 ரூபாய்க்கு மேலே டிக்கெட்டே கிடையாது. அப்படி ஒவ்வொரு பைசாவாக, ஒவ்வொரு ரூபாயாக சேகரித்தது தான் 5 கோடி ரூபாயா. அப்படின்னா இந்த படத்தை எவ்வளோ பேர் பார்த்துருப்பாங்க யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி தொகைக்கு மாற்றி பார்த்தா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி தொகை 200 230 ரூபா எந்த தேட்டர் எடுத்தாலும். இன்றைக்கெல்லாம் அப்படிலாம் கிடையாது. ரிலீஸ் தேட்டரில் ஒரு டிக்கெட், செகண்ட் ரன்னிங்கில் ஒரு தேட்டர், டூரிங் டாக்கீஸ் மாதிரியான தேட்டர்களில் ஒரு டிக்கெட் இப்படி தான் இருக்கும். ஸோ அப்படி கொண்டாடப்பட்ட படத்தில் இப்படி கொண்டாடுறதுக்கு என்ன விஷயம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா எதுவுமே இல்லை அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். கிட்டத்தட்ட தில்லானா மோகனாம்பாளுடைய இன்னொரு வெர்ஷன் தான், நவீன வடிவம் தான். நமக்கான நவீன வடிவம்னு கேட்டிங்கன்னா சங்கமம். ஆனால் தில்லானா மோகனாம்பாளை விட சங்கமம் படத்தை விட இந்த படம் பயங்கர ஹிட். நினச்சி பார்க்க முடியாத ஹிட். இதுக்கு என்ன காரணம்னு கேட்டால் யாருக்குமே தெரியாது. படத்தை எடுத்த கங்கை மரன் கூட தெரியாது. படம் ஓடுங்கிற நம்பிக்கையில் எடுக்கிறாங்க. ஆனால் இந்த அளவுக்கு பம்பர் ஹிட் ஆகும் அப்படின்னா ஆச்சரியக்குறிதான். இளையராஜாவோட இசையாக இருக்கட்டும், ராமராஜன், காந்திமதி, சண்முகம் சுந்தரம், அப்புறமா புதுசாக அந்த படத்துக்காக கதாநாயகி அறிமுகமான தேவிகாவுடைய மகள் கனகா, கவுண்டமணி, செந்தில், கோவை சரலான்ட்டு பயங்கரமான காம்போ. அந்த காம்போ அடுத்து 2-3 படங்களில் கூட தொடர்ந்துச்சு. ஆனால் இந்த படத்தோட வெற்றியை அவங்களால தொட முடியல அப்படிங்கிறத நிஜம். ஏன்னா இந்த படம்ங்கிறது ஒரு மேஜிக் தான். நான் சொன்ன மாதிரி தான், தில்லா மோகனாம்பாளில் எப்படி 2 பேருக்கான ஈகோ மோதலோ அதே மாதிரியான ஈகோ மோதல் தான் கரகாட்டக்காரனும். ஆனால் எங்கேயுமே நடக்காத ஒரு மேஜிக் நடந்துச்சு. இந்த படம் பட்டி தொட்டியெல்லாம் பட்டையை கிளப்பிச்சு. இன்றைக்கி நாம் அந்த வாழைப்பழ காமெடியை நம்ம கிரிஞ்சாக இருக்குது, அதுவாக இருக்குது, இதுவாக இருக்குன்னு குறை சொன்னாலும் அப்போ அந்த காமெடிக்கு அப்படி தேட்டரை குலுங்கி குலுங்கி தான் சிரிச்சுட்டு இருக்கு. ஸோ இந்த படங்கள் இப்படி தான். நம்ம அதை கிரிஞ்சு அது இதெல்லாம் சொல்ல வேண்டியதில்லை. அந்த காலகட்டத்துக்கு அதுதான் ட்ரெண்ட் செட்டர். அது அப்படித்தான் இருக்கணும். இன்றைக்கி ஒரு ஹீரோ கண்மையில் மீசை வரைஞ்சிட்டு வந்தாலோ, லிப்ஸ்டிக் அடிச்சுட்டு வந்தாலோ பயங்கரமாக கிண்டல் அடிப்போம். ஆனால் 43 படங்கள்லையும் ஹீரோவாக நடித்த ராமராஜன் அதை மட்டும்தான் பண்ணிகிட்டு இருந்தார். ஹீரோயினுக்கும் போட்டியாக மேக்கப் தான் போடுவார். எம்ஜிஆர் காலத்து சட்டைகளை மட்டும்தான் போடுவார். பெருசாக ஃபைட்டோ பயங்கரமான டான்ஸோ இருக்காது. ஆனால் இந்த படத்துக்காக அவர் கொஞ்சம் மெனக்கெட்டு இருந்தார் அப்படிங்கிறது இந்த படத்தை பார்க்கும்போது உங்களால் புரிஞ்சிக்க முடியும். இளையராஜா எப்போவுமே கண்ணை மூடிக்கிட்டு இசையமைச்சாலும் அந்த இசை அழகாகத்தான் இருக்கும், நல்லா தான் இருக்கும். இளையராஜா அப்படிங்கிற ஒரு தனி மனுஷனை நம்ம எவ்வளோ விமர்சித்தாலும் இசையமைப்பாளரை எந்த வகையிலுமே குறை சொல்ல முடியாது. இந்த படத்துலையும் கொண்டாடக்கூடிய
காலத்தால் அழிக்க முடியாத பாடல்களை கொடுத்தாரு. இந்த படத்தோட முக்கியமான வெற்றிக்கு காரணம் அந்த பாடல்கள் தான். இன்னைக்கு ஸ்பாட்டிஃபைன்னு நம்ம மியூசிக் கேட்டுக்கலாம், இல்லைன்னா எந்த சேனல் திறந்தாலும் ஹிட் பாடல்களுக்கு ஓடிக்கிட்டே இருக்கும். அன்னைக்கு அப்படியெல்லாம் கிடையாது. ஒளியும் மொழியும் மட்டும்தான் பார்க்க வேண்டிய கட்டாயம். அதுவும் வெள்ளிக்கிழமை தான் போடுவாங்க. பழைய பாட்டு மட்டும் தான் போடுவாங்க. ஏதாவது ஒரு பாட்டு மட்டும்தான் புது பாட்டு போடுவாங்க. அன்னைக்கு ப்ரொடியூசர்லாம் பணம் கட்டி தான் சேனலில் பாட்டே போட வைக்க முடியும். ஸோ இது சின்ன பட்ஜெட் படம், ரஜினி படம் மாதிரியோ கமல் படம் மாதிரியோ கிடையாது. ஸோ பெருசாக விளம்பரங்கள் எதுவுமே பண்ண முடியாது. எங்கே பார்த்தாலும் போஸ்டர் ஒட்டி இருக்கும். படம் நல்லா இருக்குல்ல அப்படின்னு மக்கள் பேசக்கூடிய மவுத்தாக்கு மூலமாக தான் இந்த படம் பரவுச்சு. ஒரு வருஷம் ஓடிச்சு. எனக்கு என்னடா படத்தை பற்றி எதுவுமே பேச மாட்டேங்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, படத்தில் பெருசாக ஒன்றுமே கிடையாது. ஈகோ மோதல்கள், சின்ன சின்ன உறவுகள், அழகான காமெடிகள், பாடல்கள் எல்லாமே இருக்கக்கூடிய சாதாரண கமர்ஷியல் படம் தான். ஆனால் மக்களை ஒரு கொண்டாட்ட மனநிலைக்கும் தேட்டரை விட்டு வெளில வரும்போது ஒரு நெகிழ்வான அனுபவத்துக்கும் ஆளாக்குச்சு. அதுவே இந்த படத்துக்கு பெரிய 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 வெற்றிகள் கொடுத்துச்சு. கராட்டக்காரன் நம்மளுடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான படமானான்னு கேட்டால் இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஆனால் தமிழ் சினிமாவுக்கு ரொம்ப 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 முக்கியமான படம். கரகாட்டக்காரனாக இருக்கட்டும், எல்லா வகையிலையும் இப்போ யோசித்தாலும் சரி, அப்போ யோசித்தாலும் சரி, கிரிஞ்சாக இருக்கக்கூடிய சின்ன தம்பியாக இருக்கட்டும், இந்த ரெண்டும் தமிழ் சினிமாவை வியாபார தளமாக இன்னொரு இடத்துக்கு கொண்டு போன படம் தான். ஆனால் சின்ன தம்பியை கூட வேறு வேறு மொழிகளில் எடுக்க முடிஞ்சுது. கரகாட்டக்காரனை எந்த மொழியிலையுமே எடுக்க முடியாது. ஏன்னா அது தமிழ் பண்பாட்டோட, தமிழ் கலாச்சாரத்தோட ஊறி போன ஒரு படம். ஓகேங்க. நான் இந்த படத்தை பற்றி இதுக்கு மேலே பேசுறதுக்கு எதுவுமே கிடையாதுன்னு நினைக்கிறேன். நான் இன்னொரு வீடியோலையோ அல்லது இன்னொரு லைவ்லையோ உங்களை சந்திக்கிறேன். நன்றி.